சாந்தி, ஏன் சாந்தி வந்ததுல இருந்து மூஞ்சி ஒரு மாதிரி உம்முனே வச்சுட்டு இருக்கா? போங்கக்கா, எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. ஏன் சாந்தி, நீ இப்பெல்லாம் பேச ஆள் கிடையாதா? என்னாச்சு? மனசுல ஒரு நிம்மதி இல்லக்கா. நிம்மதி இல்லையா? உனக்கா இல்ல? ஏன்க்கா, நானும் மனசு தானே. அதுக்கு சொல்லல சாந்தி, நீ இப்பெல்லாம் கவலைப்படுத்த ஆள் கிடையாதே, அதான் கேட்டேன். எனக்கும் மனசுல கவலையெல்லாம் இருக்குக்கா ஒருபாடு. உங்களை மாதிரி நான் வெளியில சொல்லிக்கிறதே கிடையாது. சரி, இன்னைக்கு என்னன்னு தான் சொல்லேன். என் ரூபா பூரா வீணா போதுக்கா. இவ ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்தா மாட்டா, எச்சி கேட்டு கக்கா கட்டிட மாட்டா. வேற எங்கட முடியும் அவ காசு வீணா போச்சு. சரசுக்கா, என்னன்னு கேளுங்கக்கா. சொல்லு சாந்தி, நீ சொல்ல சொல்ல கேட்டுட்டே தானே இருக்கேன். ஏக்கா, முந்தா நாள் மார்க்கெட்டுக்கு போய் சட்டை வாங்கிட்டு வந்தோம்லக்கா. அம்மா, அந்த சட்டை கூட 3000 ரூபா இல்லக்கா. அம்மா, நீ 3000 ரூபாய்க்கு தான் தைக்க சொல்லியிருக்க. அந்த பிள்ளைய தச்சிருந்தது, அந்த துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நான் ஒன்னும் 3000 ரூபாய்க்கு தைக்க சொல்லல. என்னக்கா, 1500 ரூபாய்க்கு தான் நான் தைக்க சொன்னேன். அவள்வா வேணும்னே இவ்வளவு காண தச்சு வச்சுட்டு என் ரூபாய் பிடிங்கிட்டு விட்டாள்வோ. இதுக்கு இந்த சின்ன பொண்ணு உடந்த. சரி விடு சாந்தி, நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சா அன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. அதுக்கு இல்லக்கா, அந்த சட்டையை போட்டு நேற்று கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. சட்டையை மட்டுமா போட்டு போனா? என்னக்கா பேசுதியா? சட்டையை மட்டும் போட்டு எவ்வளவு போவாளா? இந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கும் அவ பேச்சுதானே வருது. அதுக்கு இல்ல சாந்தி, நீ சொல்லவும் பசக்குன்னு எனக்கு வாயில அப்படி வந்துட்டு பார்த்துக்கோ. சரி, தப்புதான், சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல விரும்பலக்கா. என் கஷ்டம் என்னோட போட்டோம். சாந்தி, சரசக்கா என்னன்னு தானே கேட்டாவோ? போதும்க்கா, நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம். இதுவே சின்ன பொண்ணு கொண்டு மட்டும் 2 பேரும் என்னன்னு அலமோதிக்கிட்டு வருவிய. நாம்னா உங்களுக்கு இலக்காரம் தானே. சரி, நாங்க அப்படி நினைப்போமா சாந்தி? நீ இப்படி சோகமா இருக்கேன்னா என்னதுன்னு கேட்கும். நீ எப்படி போனா எங்களுக்கு என்ன? நாங்க நினைச்சா நாங்க எதை கேட்போமா? என்ன எக்கோ, எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வா சின்ன பொண்ணு, சும்மா தான் அப்படியே காத்தாட உட்கார்ந்தோம். நாலுமடி, ஏன் முகமே சரியில்லை, ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கு. ஆமா, எல்லாம் உன்னாலதான். நான் என்னக்கா செஞ்சேன்? இப்பதானே வந்து உட்காருதேன். நீ இன்னைக்கு பண்ணது சொல்லல, உண்டானது ஒன்னால 3000 ரூபாய் எனக்கு நாசமா போச்சு தெரியுமா? எக்கா, அது நீங்க கொடுக்க வேண்டிய ரூபா இல்லக்கா, அதுக்கு ஏன் தலையில பழி எள்ளி போடுதிய? சாந்தி, இப்ப அந்த சட்டைக்கு என்னதான் ஆச்சு? அதை சொல்லதான் செய்யேன். அந்த சட்டையை போட்டு சேலை எடுத்துட்டு கல்யாண வீட்டுக்கு வந்துருந்தோம்லக்கா. ஆமா, அப்ப அதுக்கு என்ன? அதுதாங்க பிரச்சனையே. பிரச்சனைன்னு சொல்லுதால ஒளியே என்னன்னு சொல்லுதால அம்மா. அப்பளைய வச்சு நானும் இருந்து இருந்து கேட்டு பார்த்துட்டேன். என்னன்னு தான் டக்குன்னு சொல்லி தொலைங்கள நாலுமடி. சொல்லுதேன், என் மனசுல இருக்க வேதனைய கொட்டி தீக்க. நேற்று அந்த சட்டையை போட்டு சேலையை உடுத்தி அழகா மினுமினுப்பா கிளம்பினோம்க்கா. கை நிறைய வளையல் போட்டு, கழுத்து நிறைய சங்கிலி போட்டு என்ன அழகா இருந்தேன் தெரியுமா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுக்கா, நமக்கு நாம அழகா தான் தெரியும். என் கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என்ன? அதுக்கு இல்ல சாந்தி, சின்ன பொண்ணு சொல்லவும் எங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு அதான். சரி சாந்தியக்கா, கண்டினியூ பண்ணுங்க. சாச்சக்கா, நான் உங்ககிட்ட சொல்லும்க்கா. சொல்லு சாந்தி. கிளம்பி போனோம்க்கா. நான் என்னெல்லாம் என் மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சுட்டு போனனோ அத்தனையும் சரிஞ்சு உடஞ்சு விழுந்துட்டுக்கா. இங்க சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டினாலே உடஞ்சு போயிருது. இதுல மனசுலயே வச்சு கட்டினா உடையாம என்ன பண்ணும்? சின்ன பொண்ணே வாயை பொத்திட்டு இருந்து பாத்துக்கோ. இது போதுமாக்கா? அவ கிடக்கா, நீ சொல்லு சாந்தி. நானே மண்டபத்துல நடந்த கொடுமையெல்லாம் நினைச்சு நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். இதுல இவளும் சேர்ந்துட்டு நோடிக்கா பத்தியிலக்கா. சரி வீடு சாந்தி, அவன் சின்ன பிள்ளைனக்கா என்னத்தையா பண்ணிட்டு கிடப்பா. நீ விஷயத்த சொல்லு. இப்படி அலங்காரம்லாம் பண்ணி நான் அங்க கல்யாண வீட்டுல போய் நின்னோம்க்க. ஒருத்தி கூட என் சட்டையை பார்த்து இந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லலக்கா. பாத்தீங்களக்கா, நான் அந்த விஷயத்த சொல்லவும் உங்களுக்கே கோவம் வருது. அப்ப எனக்கு எப்படி எல்லாம் இருந்திருக்கும்க்க. அதான் வேலையும் சோழியும் கட்டுங்கன வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட கதை கட்ட பத்தியா என் முட்டிய செருப்பு கொண்டு அடிக்கணும். வேண்டாக்கா, எனக்காண்டி நீங்க செருப்பு கொண்டு அடிச்சுக்கிட வேண்டாம். ஏ சாந்தி, லட்சுமியக்கா, ஏமா இது ஒரு விஷயமா? சட்டையை போட்டு போனாலும் அங்க எவனும் எதுவும் சொல்லலையா? அதுக்கு உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கலாம். இதுக்கு நாங்க 3 பேரும் உட்கார்ந்து துக்கம் வேற விசாரிச்சுட்டு இருக்கோம் வாங்கிட்ட. நான் கூட குடும்பம் அது இதுன்னு சொல்லவும் கல்யாண வீட்டுல சோறு கிடைக்காம வந்துட்டா போல. அதான் இப்படி கஷ்டப்பட்டு பேசலான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா சட்டை நொட்டிட்டு போனாலும் அங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லலையா? இது ஒரு விஷயம் பாரு. ஏக்கா, அந்த வேலையும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். அனுபவிக்க எனக்கு தான் தெரியும். இதே வேதனை உங்களுக்கு ஒரு நாள் வரும்க்கா. அப்ப தெரியும் சாந்தி இப்படி எல்லாம் சொன்னால அப்படின்னு. நாலுமடி, இந்த கேவலமான பிளாஷ்பேக்கை சொன்னதே தப்பு. இதுல நீங்க சாபம் வேற விடுதி என்ன? ஆமா, உங்களுக்கெல்லாம் என் கஷ்டம் இலக்காரமா தான் தெரியும். ஒரு வார்த்தை யாராவது ஆறுதல் சொல்லுதீங்களா? இருந்து 3000 ரூபாய்க்கு சட்டையும் 2000 ரூபாய்க்கு சேலையும் உடுத்திட்டு போயிருக்கேன். ஒருத்தியாச்சு, ஏக்கா அந்த சட்டை எங்க தச்சியக்கா, நல்லா இருக்குக்கா, எனக்கு இந்த தைக்கணும்க்கா, எந்த கடைன்னு சொல்லுங்க, எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்கன்னு ஒருத்தி கேட்கல. ஒருத்தியாவது இந்த சேலை நல்லா இருக்குன்னு தொட்டு பாப்பான்னு பார்த்தா அதுவும் கேட்கல. நானும் சேலை முந்தானே அங்கங்கேயும் வீசிட்டே அலைஞ்சிருக்கேன். எவ்வளவு மண்டக்கனா எல்லாவளுக்கும் ஒரு வார்த்தை எக்கா சேலையும் சட்டையும் அழகா இருக்குக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மட்டுமா போயிருக்கலாம்ல. மண்டபத்தை விட்டு வெளியே வரும்போது எவ்வளவு சங்கடமா இருந்து தெரியுமா? எனக்கு தொண்டையெல்லாம் வலிச்சது, அழுவையா வர மாதிரி இருந்தது. பிறகு அந்த துக்கத்துல சாப்பிடாமலே மண்டபத்துட்டு வந்துட்டீங்களோ? இல்ல சின்ன பொண்ணு, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சாம்பார் கூட்டுக்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். வேற என்ன செய்ய, மனசே சரியில்லை.
ஏமா துக்கம் தொண்டை அடிச்சது தொண்டை வலிச்சது அப்படின்னா சாப்பிடாம வந்திருக்க வேண்டியதானே? என்ன சொல்லியா சின்ன பொண்ணு, நான் கஷ்டத்துல இருக்கங்கிறது என் மனசுக்கு தெரியும், என் வயிற்றுக்கு தெரியுமா? பிறகு எனக்கு பசிக்கும்ல, சாப்பிட வேண்டாமா? என்ன எல்லாரும் காலையிலேயே உட்காந்து கதை பேசிட்டே போல? இவளே மாதிரி இன்னொருத்தையும் வந்துட்டா, விளங்கிரும். என்ன சரசக்கா, முகமே சரியில்லை, எல்லாரும் கோவமா இருக்கே, சண்டையா படுத்திய? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். காலையில வந்து இங்க உட்காந்து ரொம்ப நாள் ஆகுது. பனி அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்தோம். இப்போ ஒரு 2 நாளா பனி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பத்தியா? அதான் செத்து அந்த மரத்தடி நிழல்ல இருப்ப இருக்கும். நீ எங்க போற தூரமா? நான் இங்க பக்கத்துல பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா. விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் செம்பா? பார்வதி மாவா வயசு வந்துட்டல்ல? அப்படியே செம்பா, எங்களுக்கு இங்க ஒருத்தருமே சொல்லலையே. அங்கே இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியுமாக்கா. வள்ளியக்கா தான் இப்போ போன் போட்டு சொன்னாவே. சின்ன பிள்ளை பத்தியெல்லாம் காலையிலேயே சொல்ல தெரியாம இவ்வளவு நேரம் இருந்திருக்கு. சரி சரி, போன வாரம் ரேஷன் கடையில வச்சு பார்வதி என்கிட்ட சங்கடப்பட்டு இருந்தா. ரொம்ப நாள் ஆகுதுக்கா, என் மவ இன்னும் சடங்காவாம இருக்கா. வயசு 15க்கு மேல ஆகுது, இன்னும் இந்த பிள்ளை பெரிய மனுஷி ஆகாம இருக்கு, எனக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பழங்கள்லாம் வாங்கி கொடு, ரத்தம் உரட்டும், அப்பதான் வந்து சீக்கிரமா பெரிய பிள்ளை ஆவா அப்படின்னு சொன்னேன். இந்த பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்ய போறனோ தெரியலக்கான்னு புலம்புனா. அப்பாடா, போன வாரம் இந்நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த வாரம் இந்நேரம் பிள்ளை சமைஞ்சிட்டுங்கிறது நல்ல செய்திதான். நீங்க எந்த பிள்ளையக்கா சொல்லுதிய? நீ யாரு சொல்லு செம்பா? மேலத்தது பார்வதி மூல தானே சொல்லுதே. ஆமாக்கா, ஆனா நீங்க சொல்லுத பிள்ளை இல்ல. என்னதுதான் குழப்பிக்கிட்டே இருக்க செம்பா? அந்த பிள்ளைதாங்க, ஆனா அந்த பிள்ளை இல்லங்க. ஏக்கா, பார்வதி மவா தான் வயசுக்கு வந்தாங்கிறது உண்மைதான், ஆனா பெரிய பிள்ளை இல்ல, சின்ன பிள்ளை வயசுக்கு வந்துட்டு. என்ன சொல்லியா செம்பா? மூத்த பிள்ளைன்னு பெரிய மனுஷி ஆவலன்னா? ஆவலக்கா, அந்த பிள்ளை அப்படியே தான் இருக்கு. 2வது பிள்ளை தான் இப்ப வயசுக்கு வந்திருக்கு. ஊர் பூரா இப்ப அதானே பேசிக்கிட்டு இருக்காவோ, மூத்த வாழ்க்கையில இளையவா பெரிய மனுஷி ஆயிட்டான்னு. ஓ, கால கொடுமைதான். பெரிய பிள்ளைங்க முனிசை விடவே 6 மாசம் மூத்த பிள்ளை, அது இன்னும் பெரிய மனுஷி ஆகாம இருக்கு. சின்ன பிள்ளைங்க நித்யாவோட வயசு கம்மி தான், அந்த பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டோ. ஆமா, அதான் எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காவோ அங்கன பூரா. போ, இது வேறையா? எனக்கு நல்லா தெரியும், இந்த இளைய பிள்ளை எதுனாலும் வல்லு வதக்குன்னு திங்க வந்து பெருசு சரியா திங்கையே செய்யாது. அதான் அது சீக்கிரம் வயசுக்கு வந்துட்டு. அப்படின்னு இல்ல சாண்டி, ஒவ்வொரு பிள்ளைகளும் உடம்பு வாக்கு எப்படி இருக்கா அப்படின்னு இல்லக்கா. அந்த மூத்த பிள்ளை பொதுவாவே ராசி கட்ட பிள்ளை பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை பிறந்தப்பவே அவ அப்பங்காரனுக்கு கெதி இல்லாம வந்து ஆஸ்பத்திரிக்கையில அலைஞ்சிட்டு இருந்தாவோ. அதுக்கு அடுத்து 2வது பிள்ளை பிறந்தப்பறதான் மீண்டு வந்தான். 2வது பிள்ளை நல்ல ராசியான பிள்ளைக்க. இந்த பிள்ளைக்கு ஆரம்பத்துல இருந்தே எதுவுமே ராசியா இருக்காது. இப்ப பாருங்க, பெரிய பிள்ளை ஆகுதும் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டு இது இன்னும் இருக்கு. சே, அப்படி சொல்லாத செம்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உடம்பு வாக்க பொறுத்து வருங்க. செம்பாக்கா, இதெல்லாம் அந்தந்த பிள்ளைகளோட உடம்பு ஹார்மோனை பொறுத்ததுக்கா. இதுக்குமா ராசி நட்சத்திரம்னு பேசிக்கிட்டு கிடப்பிய? ராசியான பிள்ளை ஓசியான பிள்ளைன்னுக்கிட்டு உனக்கு இதெல்லாம் தெரியாது சின்ன பொண்ணு. அந்த பிள்ளை ஆரம்பத்துல இருந்தே சரி கிடையாது, ஒரு மாதிரி சுவாங்க வச்ச மாதிரியே இருக்கும் பாத்துக்கோ. ஏ அப்பா, பெரிய டாக்டர் சுவாவு வச்ச மாதிரி இருந்தது, சுவாவி வச்ச மாதிரி இருந்துட்டு ஏம்க்கா தேவையில்லாம ஒரு பிள்ளை எப்படி பேசுதியா? தேவையில்லாம முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு. உனக்கு என்ன தெரியும்? நீ என்னத்த கண்ட? போ, நாங்க எத்தனை ஊர்ல எத்தனை பிள்ளைல பார்க்க தெரியுமா? இப்படி அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளிலேயே அவ ஆட்சி செத்து போயிட்டா. அவன் அப்பனும் கெதிலாம படுத்துட்டான். 2வது பிள்ளை பிறக்க வரைக்கும் ஒரே கஷ்டம் தானே. அடுத்து 2வது பிள்ளை பிறந்த பிறகும் குடும்பமே கொஞ்சம் தியாரி வந்தாவோ. கஷ்டப்படுறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் அந்த பிள்ளை என்னமா செய்யும்? உங்களுக்கு விஷயமே தெரியாது லட்சுமி அக்கா. இத்தனை வயசானாலும் இந்த சாஸ்திரம்லாம் தெரியாம தான் இப்படி இருக்கிய. அந்த பிள்ளை பிறந்ததே அமாவாசை அன்னைக்கு தமக்கா பிறந்தது, மூல நட்சத்திரம் வேற. அதான் இப்படி காட்டுன்னு காட்டுது வாழ்க்கை பூரா. ஏ அம்மா, என்னம்லாம் பேசியா செம்பா? ஒரு பச்சை பிள்ளை இப்படியா பேசுவே? உனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல? அப்படி கேளுங்க சரசக்கா. சின்ன பொண்ணே, உனக்கு இதெல்லாம் புரியாது. என்னதுக்கா புரியணும்? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளையா இருந்து அதுக்கப்புறம் தானே கிளவி ஆயிருக்கிய. இன்னைக்கு கிளவி ஆயிட்டேங்கிறதுக்காண்டி உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களோ? ஆமா, கிளவி ஆகாத. இவ கிளவியா ஆமாட்டல்ல, நான் குடு கிளவியா அப்படியே கையில குச்சி வச்சுட்டு சுத்துதம்ல. நீ வந்துதான் நீ தாங்கி பிடிக்கா. உங்ககிட்டலாம் மனுஷி பேசுவாளா? நீ உன் மாமியாலேயே வச்சு பார்க்க மாட்டியா? மத்தவளை இல்லாம வச்சு பார்க்க போற? ஏன் மாமியா மாதிரி ஆட்களை கூட வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கலாம்க்கா. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் ஊரை விட்டே தள்ளி வைக்கணும், இல்லைன்னா ஒரேடியா சுடுகாட்டுக்கு பத்தி விட்டுறணும். அங்க போனாலும் கூட உங்க வாய் சும்மா இருக்குமோ என்னமோ தெரியாது. எந்த எலும்பு கூட எங்க புதைச்சிருக்கு, இது நல்ல நேரத்துல புதைச்சுதா, இது கெட்ட நேரத்துல புதைச்சுதா, இது நல்லா வாழ்ந்துதா நல்லா வாழலையான்னு எலும்பு கூட எட்டி பார்த்து பேசுவிய. சின்ன பொண்ணே, வார்த்தையை அளந்து பேசி பாத்துக்கோ. அப்படியா? ஒரு மானிப்பிடி உலக எடுத்துட்டு வாங்க, அளந்து பேசுவோம். சிலுப்பட்ட எப்படி சிலிப்பிட்டு போகுதுன்னு பாருங்க. ஒரு பிள்ளை முன்ன பின்ன வயசுக்கு வந்து அதுக்கு இன்னமெல்லாம் வச்சு பேச. ஆமாக்கா, ஈவுதாவை இறக்கமே இல்லாம ஒரு பிள்ளைனாலும் சரி பொம்பளைனாலும் சரி என்னன்னாலும் பழைய தூக்கி போட்டு என்ன வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாம் பேசிடுதாளுக்கா. மனசாட்சின்னு ஒண்ணு எவளுக்குமே இருக்க மாட்டேங்குது. பொண்ணா பிறந்தா மட்டும் எத்தனை பழி சொல்லி ஏற்க வேண்டியிருக்குன்னுக்கா. பொட்ட பிள்ளையா பிறக்கிறதுல இருந்து பெரிய மனுஷியாகி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்து அதுக்கடுத்து பேரம்பேத்தி எடுக்க வரைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பழி சொல்லத்தான் நம்ம தாங்க வேண்டியிருக்கு. அதையும் இந்த ஆம்பளையால் கூட நம்மளுக்கு அந்த கேடு பண்றதுல பொட்டச்சி தான் எதிரியா இருக்கா. இதுதாங்க இன்னும் கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஆம்பளை பையன் எந்த நேரத்துல பிறந்தாலும் அவன் ராஜா. ஆனா பொட்ட பிள்ளை அந்த நேரம் குறிச்ச நேரத்துல நல்ல நேரத்துல பிறந்தாதான் அது நல்ல பிள்ளை, இல்லாட்டா அது கெட்ட பிள்ளை. ஆம்பளை பிள்ளைன்னு பிறந்தா எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் வாழலாம். அதை கண்டிஷனே பண்ணக்கூடாதுன்னு கல்வோம்.
ஆனா பொட்ட பிள்ளை ஒரு வயசு வந்துட்டுன்னா அது வீட்டுக்குள்ள அடங்கிதான் கிடக்கணும். அது பெரிய மனுஷன் ஆயிதான் ஆகணும். சீக்கிரம் வயசுக்கு வந்துட்டா என்னத்தையே தின்னு தின்னு வயசுக்கு வந்துட்டாங்க அழுவோ. நேராகி வயசுக்கு வந்தா என்னமோ வயசு கோளாறு இருக்கு இந்த பிள்ளைகிட்ட, அதனாலதான் இப்படி இருக்குங்க அழுவோ. கல்யாணம்னு ஒண்ணு சீக்கிரமா முடிஞ்சிட்டாலும் அதுக்குள்ள அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அப்படிங்க அழுவோ. நேராகி கல்யாணம் முடிச்சாலும் எத்தனை வருஷமா வீட்லயே கிடக்கா ராசி கிட்டவா அப்படிங்க அழுவோ. கல்யாணம் முடிஞ்சு 10ஆம் மாசம் பிள்ளை பத்துட்டாலே எப்போ வந்த உடனே பிள்ளை பத்துட்டாலே எல்லா விவரமும் தெரிஞ்சவாங்க அழுவோ. கொஞ்சம் நேரம் ஆயிட்டாலும் ஒரு 5-6 மாசம் ஆயிட்டாலும் கூட மலடின்னு பட்டம் கட்டிடுது அழுவோ. நல்லா பேசினா வாயாடி, பேசவே இல்லைன்னா திமிர் பிடிச்சவா. வரவு செலவு பார்த்து கண்டிஷனா குடும்பம் நடத்தினா புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணுதாங்க அழுவோ. இருக்கிறத தின்னுட்டு வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் கூட நல்லா தின்னுட்டு வீட்டுல கிடக்கா. இவளுக்கெல்லாம் என்ன கவலை, வீட்டை பத்தின அக்கறையே இல்லாம இருக்கா அப்படிங்க அழுவோ. இதுக்கும் மேல புருஷங்காரன் தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி தான் கெட்டவா. 1000 தப்பு பண்ணாலும் அவன் ஆம்பளை, நீ தப்பே பண்ணாட்டாலும் நீ பொம்பளை. அதனால எல்லா பழியும் உன் தலையில தான் அப்படின்னு நம்ம தலையிலேயே பழிய தட்டுதல்வோம். இதுல ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இத்தனை பேரையும் நமக்கு வச்சு நம்மளை வாழ விடாம பண்ணுது ஆம்பளையால் கிடையாது, பொட்டச்சியை தான். பெண்ணுக்கு பெண் எதிரிங்கிறது எந்த காலத்திலயும் மாறமாட்டுக்க. அதாங்க என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு ஆணா பிறந்தவன் குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கலாம், ஆனாலும் அவன் ஆம்பளை சிங்கம். அப்படி அந்த புருஷங்காரன் இழுத்து போட்டு அடிச்சு ஏசி எல்லாம் பண்ணாலும் சரி, வெளியில என் புருஷனை போல உண்டான்னு தான் பேசணும். ஒரு வார்த்தை கூட புருஷனுக்கு தப்பா பேசிடக்கூடாது. அப்படி பேசிட்டா புருஷனை விட்டு கொடுத்து பேசுதா இவன் நல்ல பொம்பளை கிடையாது அப்படிங்கல்வோ. ஆம்பளையா பிறந்தா அடிக்கலாம், குடிக்கலாம், வீட்டுக்கு வந்தவளை போட்டு மிதிக்கலாம், குடிச்சிட்டு ஊர் சுத்தலாம், சீட்டாடலாம், எங்கனாலும் திரிஞ்சிட்டு வரலாம், வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட ரூபா கொடுக்காம இருக்கலாம். ஆனா பொண்ணா பிறந்தவ எல்லாத்தையும் சகிச்சுக்கிடணும். இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு வேண்டாம், இவன் கூட வாழ முடியாதுன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் கூட அதுக்கும் வேற மாதிரி வார்த்தைகளை சொல்லி நோவடிச்சு சாவடிச்சிட்டு தள்ளுவோம். என்ன உலகம்க்கா, ஒரு நிம்மதி இல்ல. அப்படித்தான் சின்ன பொண்ணு, பொண்ணா பிறந்துட்டாலே வாழ்க்கை பூரா இப்படி ஒவ்வொருத்தையும் வாயில விழுந்துதான் கஷ்டப்படணும். எல்லா வார்த்தையும் சகிச்சுக்கிட்டு தலையெழுத்தேன்னு வாழணும். இந்த வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து சாவணும்னு நினைச்சாலும் கூட நம்மளால முடியாது. இடையில செத்து போனா அப்படின்னா அதுக்கும் கூட வேற வேற அர்த்தம் கண்டுபிடிச்சு இவா இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பா, அதனாலதான் செத்து போயிட்டான்னு கூட பேசுவாள்வோம். எல்லாம் நம்ம விதி. சரசக்கா, என்ன சாந்தி? ஏக்கா, அந்த பிள்ளைக்கு சடங்கு எப்போ போவோ தெரியலையே சாந்தி. ஏங்கக்கா? அதுக்கு இல்லக்கா, இன்னொரு சேலைக்கும் சட்டத்தைக்கே கொடுக்கணும். இன்னொரு சேலைக்கு சட்டத்தைக்கு போறியா? ஏன் சாந்தி, இருக்கிறத கட்டிட்டு வர வேண்டியதானே? அது எப்படிக்கா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டின சேலையை மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கட்ட முடியாதுல, அதான் போய் சட்டத்தைக்கு கொடுத்துட்டு வரலாமான்னு பாக்கேன். அண்ணா, நீ எல்லாம் பொம்பளை இல்லம்மா, உன்ன மாதிரி பொம்பளையும் நாட்டுக்கு சாவ கெடுதான். நான் இப்ப என்னக்கா கட்டிட்டேன், அதுக்கு போய் இப்படி பேசிய? உன்ட்ட மனுஷி பேசுவாளா? தூராப்போ, நான் வீட்டுக்கு போறேன். பொம்பளை பாரு பொம்பளையா. லட்சுமி அக்கா, நான் இப்ப என்ன கேட்டோம்னுக்கா இப்படி திட்டிட்டு போறாவோ நீ? ஏம்மா, எனக்கெல்லாம் உன்ட்ட பேச ஆவி இல்லம்மா. என்ன பேசிக்கிட்டு என்ன பேசான்னு பாரு. இவெல்லாம் ஒரு பொம்பளையா, தூக்கி தீய வைக்க இல்லாம. இப்ப நான் என்ன கேட்டுட்டோம்னா ஆனாளுக்கு நீ இப்படி ஏசிட்டு போறாவ சின்ன பொண்ணு. நாலுமடி வாயை மூடிட்டு கிடந்துங்க, இல்ல மண்ணல்லி கண்ணுல போட்டு ஓடி போயிருவேன். பூமிக்கு பாரமா வாழ்த்துமா சிலதெல்லாம். இப்ப நான் என்ன கேட்டோம்னா ஆனாளுக்கு இப்படி ஏசிட்டு ஓடுதால்வே. இவ்வளவு நேரம் பொம்பளையில அப்படி இருக்க விட மாட்டாளோ, இப்படி இருக்க விட மாட்டாளோ, இவள்தான் கதை பேசினால்வே. இப்ப நான் கூட ஒரு சட்டை தைக்கணும்னு சொன்னேன், அதுக்கு இப்படியே ஏசிட்டு போல்வோம். முதல்ல இவளும் ஒரு பொம்பளை நல்ல முறையில வாழ விடுதால்வளா? ஒரு சட்டை தைக்க போறோம்னு சொன்னதுக்கு மூஞ்சியை தூக்கிட்டு வீஞ்சிட்டு போறாள்வல. இவ்வளவு நேரம் பெரிய நல்ல உள்ள மாதிரி பேசினால்வோ. இவள்வெல்லாம் முதல்ல நல்ல பொம்பளைலாம் இருந்தாலும் மத்தவங்கள பேசலாம். எவ்வளவு தூசியும் விஷயமா இருக்கு. கல்லே ஒருபாடு எடுத்து போட்டுப்பேன் போல. இந்த ரேஷன் கடைக்கனே அரிசி தயார் பண்ணுவோம் போல. கொஞ்சம் நல்ல அரிசியா போடக்கூடாதா? புழு புழு அரிசி எனக்கா போட்டிருக்கானே. நல்ல அரிசியா இருந்தா துவாசைக்கு போடுறதுக்கு நல்லா இருக்குமேனு பார்த்தா ஒன்னதுக்கும் வலிக்கு ஆகாது போலயே, குவாலிக்கு குருணைக்கு தான் ஆகும் போல. என்ன மல்லியா? வாங்க தொற, எங்க போனிரு? காலையில இருந்து ஆளையே காணும். அது ஒரு வேலையா வெளியே போயிருந்தேன். என்னைக்கு தான் வேலை இல்ல. இட்லி சட்டியில 5 இட்லி இருக்கு, பொடி இருக்கு, சட்னி தழைச்சு வச்சிருக்கேன், வச்சு தின்னுங்க போங்க. எனக்கு பசிக்கல, நான் இப்பதான் கடையில 2 வடையும் டீயும் குடிச்சிட்டு வரேன். அப்படியா? கடையில போய் எல்லாம் முடிஞ்சிட்டோ? சந்தோஷம். சரி, எனக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்படுது. அப்படியா? எவ்வளவு? ஒரு 500 ரூபா ஒரு ஆள் கொடுக்கணும். எந்த ஆளுக்கு? நெப்போலியனுக்கா? நான் ஒன்னும் தண்ணி அடிக்கிறது கேட்கல. பிறகு 500 ரூபாவா எது கேட்கிருப்போம்? அதான் சொல்றேன்னா ஒருத்தன் வாங்கியிருந்தேன், அவன்கிட்ட கொடுக்கணும். எதுக்கு வாங்கினீரு? நான் எதுவும் உங்கள்கிட்ட துட்டு கேட்கலையா? வீட்டுக்கு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும்னு. வேற எவா கேட்டா நீங்க போய் கடை வாங்கினீரு? எனக்குன்னு தனி செலவு இருக்காதா? உமக்கு என்ன செலவு வாழுதுன்னு கேட்கேன். உம்ம துணியை துவச்சு கொடுத்தது நான், சோறாக்கி வைக்கிறது நான், நேரத்துக்கு நேரம் வந்து கொட்டிட்டு போய் வேலையை பாக்கிரு. 5 பைசா வீட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. அப்படி இருந்து என்ன உங்களுக்கு செலவு வந்தது? அதுவும் 500 ரூபாய்க்கு கடை வாங்குது அளவுக்கு. எப்படியோ கடன் வந்துட்டு போகுது, எனக்கு இப்ப ரூபா தேவைப்படுது, எடுத்துட்டா. தர முடியாதுங்கம்ல. நீங்க சரக்கு அடிக்கிறதுக்கு வாங்கி குடிச்சிருக்கலாம், நான் ரூபா தர முடியாது. நான் இப்ப அவன்கிட்ட போய் கேவலப்பட்டு நிக்கணுமா? அவன் ரூபா கேட்டு எத்தனை நாள் அது தெரியுமா? நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு மாத்தி பேசியிருக்கேன் அவன்கிட்ட. எதுக்கு வாங்கணும்? எதுக்கு அப்படி பேசணும்? வாங்கிட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? நான் அந்த பயலை எழுப்பி ரூபா கட்டுக்கிடுவேன். அவன் ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு அந்த லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இப்பதான் தூங்கிட்டு கிடக்கான். அவனை எழுப்பாதீன்னு சொல்லிட்டேன்.
அப்ப ரூபாதா? நீர் கடை வாங்கி குடிச்சதுக்குலாம் நான் ரூபா தர முடியாது. அப்படியா? தர முடியாதுல. இனி நான் யாரு நான் காட்டுதேன் பாரு. நீர் யாருன்னா வருஷ காலம் பார்த்துட்டு தானே இருக்கு. போறோம். போறேன். உன் மோரைய பார்த்தா விளங்குமா? அலையுதாரு. தண்ணி அடிக்கலாம் கடை வாங்கி தண்ணி அடிச்சிட்டு உடனே 500 கொண்டா 1000 கொண்டான்னுட்டு. இந்தாங்க காப்பி. கொண்டா. என்ன பழத்த யோசனையா இருக்கு? ஒன்னும் இல்ல, மகாவை பத்தி தான் யோசனை போயிட்டு இருக்கு. எந்திரிச்சிட்டாளா? இல்லைங்க, காலையில 7 மணிக்கிட்ட எழுப்புனே சல்லுப்புலன்னு வரத்தான் வந்துட்டா. நான் இப்போ எந்திக்க மாட்டேன், நேரம் கழிச்சு தான் எந்திப்பேன் அப்படின்ட்டு. சரி தூங்கட்டும். ஒரு 2-3 நாள் அவளுக்கு நிம்மதியா தூக்கமே இல்லை ராத்திரி. அதான் அப்படியே விட்டுட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, அவ வாங்கிட்டு அப்படி கல்யாணம் வேண்டாதுன்னு சொல்லியிருக்கா பத்தியா? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. எப்படா அவட்ட பேசுவோன்னு இருக்கு. சரி அவளே வந்து எப்பா எப்பான்னு உங்ககிட்ட பேசுவா. இப்போ நீங்க கடை கிளம்புங்க. சரி விஜி. எங்க அம்மா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாவோ? ஆளே காணோம். எங்க போனா? யார் கண்டா எங்க போனா? அவ்வளோ சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டாச்சு, என் வேலை முடிஞ்சுது. என்ன விஜய், யாருக்கோ சாப்பாடு கொடுக்கணும்னு கடமைக்கு கொடுத்த மாதிரி எங்க போனா எனக்கு என்னங்க மாதிரி பேசுத? ஆமா, எனக்கு வர வேலையே இல்லை. உங்க அம்மா எங்க போறாவோ எங்க வராவோ என்ன செய்யறாவோன்னு பார்க்க தான் எனக்கு நேரமோ. வாசல்ல எங்கனையும் உட்காந்துருந்தவனா பார்த்து பேசிட்டு போங்க, இல்லாட்டா போன மாதிரி வந்து சேருவோ. கொஞ்சமாவது மாமியார்னு பாசம் இருக்கா? மாமியார்னு கூட பாசம் வைக்க வேண்டாம். சரி ஒரு வயசாளி, அவளை கொஞ்சம் நல்ல முறையில பாத்துக்கிடமே அப்படிங்க அக்கறை இருக்கா பேரு? எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு போறா. ஏம்மா? என்னப்பா எஞ்சிட்டியா? எழுந்துட்டேம்மா. காப்பி போட்டு கொண்டுட்டால? வேண்டாம்மா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். என்னவா பண்ணிட்டு இருக்க காலங்கத்தால? வேற என்னத்த செய்ய, அரிசியில கல்லு படைச்சுக்கிட்டு இருக்கேன். கடையில வாங்குற அரிசியிலுமா கல் இருக்கு? இது கடையில வாங்கினது இல்லல. அன்னைக்கு எல்லாரும் போறாவுன்னு நானும் ரேஷன் கடைக்கு போய் அரிசி வேண்டாம் பார்த்துக்கோ. அதான் இப்படிக்கான கல்லு கிடக்கு. பொங்குதுக்கு தான் வீட்டுல அரிசி இருக்குமா? பிறகு எதுக்கு ரேஷன் கடையில போய் அரிசி வாங்கிட்டு கிடக்க? வேற ஏதாவது வாங்க வேண்டியதானே? நல்ல அரிசியா இருந்தா துவாசிக்கு போட நல்லா இருக்கும்ல, அதான் வாங்கினேன். அங்க ஒன்றும் நல்லா இருக்க மாதிரி இல்ல, குருணாவா இருக்கு. பேசாம லட்சுமி எத்திட்ட கொடுத்துட வேண்டியதான். அவ்வளவு மாடு கோழின்னு வச்சிருக்காவோ, எல்லாத்துக்கும் தீவனத்துக்கு தேவைப்படும். சரி நேராவது என்னத்தையா போய் சாப்பிடு, வயிற்றுக்கு வயிறு என்னத்துக்காகவும் இப்படி நேரம் தூங்கிட்டு இருந்தா. உனக்கு வேலையும் இப்படி அமைஞ்சு போச்சு, ரவையும் பவுனும் கண்ணு முடிச்சுக்கிட்டு. இப்ப சாப்பாடு ஒன்றும் வேண்டாமா? முக்கியமான போன் ஒன்றும் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வரேன். எங்க டெலிஃபோன் பூத்துக்கா போற? என்னம்மா கேட்க? பிறகு போன் பேசுறது இங்கே வச்சு பேச வேண்டியதானல, எங்கேயே போய் பேசிட்டு வரவங்க. எனக்கு நீ கம்பெனிக்காரன்ட்ட என்ன பேசுனே தெரியாது, பிறகு எதுக்கு தனியா போய் பேசுற? அதுக்கு இல்லம்மா, வீட்டுக்குள்ள வச்சு பேசினா ஒரு மாதிரி இறைதனக்கா கேட்கும், சரியா கேட்காது. அதான் வெளியில போய் பேசம்னே. ஓ அப்படி சொன்னியோ? சரி போய் பேசிட்டு வா. என்னத்த போன கண்டுபிடிச்சானோட தெரியாது. இருந்த இடத்துல இருந்து பேசிட்டு செல்போனை கண்டுபிடிச்சாவலாம். பிறகு சிக்னல் கிடைக்கலன்னா அது எங்கன கிடைக்கும், அங்கன தான் போய் பேச வேண்டியிருக்கு. அது முதி வாசல் வரைக்கும் வர சிக்னல் வீட்டுக்குள்ள கிடைக்காதாங்க. இதுக்கு பழைய போனே பெற்று. எப்படி கிடந்து புலம்பிட்டு இருக்கா? நல்லா விடிஞ்சிட்டேன். ரொம்ப நேரம் தூக்கிட்டோமோ? அம்மா இப்படி நேரம் நம்மள தூங்க விட மாட்டாள. இந்நேரம் சத்தம் போட்டு கத்திருப்பா. அவ எந்திரிச்சிருப்பாவளா? வேண்டாம், நம்ம அவளை பத்தி யோசிக்கணும். இனி அவ யாரோ நம்ம யாரோன்னு தான் முடிவு பண்ணிட்டோமே. காலையில எந்திரிச்ச உடனே அவ ஞாபகம் தான் வருது. எம்மா? மகா எந்திரிச்சிட்டியா? எங்கம்மா நிக்க? ஏட்டி பொறாசல துணி காய போட்டுட்டு நிக்கேன், வா. என்ன வாரேன். எம்மா ரொம்ப நேரம் தூங்கிட்டே, நீ எழுப்பவே இல்லை. யாரு? நானா எழுப்பல. 7 மணிக்கே வந்து எழுப்பினேன். நீ தையத்தக்கான்னு குதிச்சுட்ட. அந்த அன்னைக்கு எந்திக்கட்டேன்னு விட்டுட்டேன். சரி போ, பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிடு. மணி 11 இந்த நேரத்துக்கு எந்திரிச்சு இப்படி சாப்பிட்டா வயிற்றுல புண்ணே வந்துடும். டீ எப்போ வாச்சுட்டானம்மா? என்ன சாப்பாடு செஞ்ச? வெள்ளிக்கிழமெல்லாம் பொங்கல் போட்டு சாம்பார் வச்சேன். அப்பா 2 வடை வாங்கிட்டு வந்திருக்கு. உளுந்த வடையும் பருப்பு வடையும் அந்த சம்பளத்துக்குள்ள வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. சரிம்மா. அப்பா வேலைக்கு போயிட்டாவளோ? ஆமா, பிற போக மாட்டாவளா? 9:30கே வேலைக்கு போயிடாவோ. நீ 11 மணிக்கு எந்திரிச்சு வந்து வேலைக்கு போயிட்டாவளான்னு கேட்க? சும்மாதாம்மா கேட்டேன். ஏமிட்டி அப்பா கிட்ட அந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேச போறியா? எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மகா இப்ப அதை பத்தி பேசாதம்மா. சரி என்னம்மா, உங்க ஐயாட்ட என்ன பேசனா பேசிடு. அப்புறம் காலம் கடந்து போனதுக்கு பிறகு நான் சொல்லாம விட்டுட்டேன், வச்சுட்டேன் கதை. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா எதுனாலும் உள்ளது உள்ளபடி உங்க ஐயாட்ட சொல்லிடு, சரியா? நீ இப்போ பூரா அமைதியா இருந்துட்டு நாளைக்கு எதுவும் பிரச்சனைனா ஏன் மண்டே தான் போட்டு உடப்பேன், உங்க ஐயா விட்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டேம்மா, நீ வேற சும்மா இரு. நான் போய் சாப்பிடுதேன். இந்த பிள்ளை என்ன நேத்தாவோ ஐயாட்ட பேச போறோம்ச்சு. இப்போ அந்த பேச்சே எடுக்காதுன்னு சொல்லுது. இப்போ உள்ள பிள்ளைகளும் எப்போ எப்படி மாறும், என்னத்தை மனசுல வச்சுட்டு பேசுவோன்னு ஒன்றும் கணிக்க முடியல. என்னத்தை கொண்டாட போறாளோ தெரியலப்பா. என் மகா அந்த போன் எடுக்கி. எம்மா நான் பல்லு தைச்சிட்டு இருக்கேன். வா, பல்ல உடைச்சிட்டு இருக்கியா? நானே எடுக்கேன். ஹலோ சொல்லுங்க. விஜய், மகா எந்திரிச்சிட்டாளா? எந்திரிச்சிட்டாங்க. இப்பதான் எந்திரிச்சு பல் தைச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியா? இன்னும் சாப்பிடலையாவா? இப்பதான் விடிஞ்சிருக்கு அவளுக்கு. இன்னும் பல்ல உடைச்சிட்டு சாப்பிடுவா. ஏன் இன்னும் வேலை இருக்கோ கடையில? ஆமா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்பதான் போன் வந்தது, கொஞ்சம் அர்ஜென்ட்.
கடையில வேற யாரும் இல்ல, ஐல வேற டெலிவரிக்கு அனுப்பிட்டேன். அவனும் சீக்கிரம் வந்துக்கிட மாட்டான் இப்பக்குள்ள. அதான் மகா எந்திரிச்சிட்டா அப்படின்னா சீக்கிரம் சாப்பிட சொல்லிங்க அனுப்பிடுறேன். அப்படியா? சரி நான் அனுப்புதேன். எப்படி அவ அங்க வர அரை மணி நேரம் ஆகுமே. ஒரு 20 நிமிஷத்துல வர சொல்லு அவளை. அவ வந்த உடனே நான் கிளம்பிடுவேன். சரி நான் சொல்லி வர சொல்லேன் அவளை. பொறுமையா சொல்லு, பிள்ளை ஏசி விடாத. சரி சரி எங்களுக்கு தெரியும். என்னமோ இவருக்கு மட்டும்தான் பிள்ளைங்க மாதிரி, நமக்கு அவ மேல பாசமே இல்லாம ஏசிக்கிட்டே இருக்க மாதிரின்னு சொல்லுவாரு. இன்னும் 20 நிமிஷத்துல அங்க வந்து நிக்கணும் இருக்காரு. இவ அவ்வளவு வேகமா கிளம்புது ஆள் கிடையாதே. என்ன செய்தான்னு பாப்போம். அம்மா தண்ணி என்ன குளிருது. ஹீட்டரை போட்டு தான் குளிக்கணும். ஏட்டி என்ன இத? பல்லு தேய்ச்சிட்டம்மா, குளிக்க போறேன். எனக்கு அந்த ஹீட்டரை போட்டு விட கொஞ்சம். குளிக்க போறியா? ஏட்டி பிறகு குளி, முதல்ல வெளியில வா. பிறகு குளிக்கவா? என்னச்ச உடனே பல்ல தேய்ச்சிட்டு கையோட குளிச்சிருன்னு சத்தம் போடுவா. இன்னைக்கு என்ன பிறகு குளிங்க? ஏமா கூப்பிட்டா? தலையில தண்ணி ஊத்திட்டேட்டி? இல்லம்மா, தலை என்ன அவுக்கவே இல்ல. தண்ணி என்ன குளிருது. அதான் ஹீட்டரை போட்டு வெண்ணில குளிப்போமான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ கூப்பிட்டுட்ட. சரி சரி இப்போ குளிக்கண்டாம், சாப்பிட்டுட்டு கிளம்பு. எங்கம்மா போச்சுதா? ஏட்டி உங்க ஐயாக்கு முக்கியமா இங்கே போக வேண்டியிருக்கான். கடையில வேற ஆள் ஒருத்தரும் நம்பிக்கையான ஆளுக்கு கிடையாதான். அதான் உன்னையும் சீக்கிரமே அப்பா கடைக்கு வர சொல்லிடுச்சு. அப்படியா? அப்பா கடையில இல்லையோ? கடையில தான் நிக்கி. அப்பா நீ இப்ப இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி போனாதான் அப்பா அங்க இருந்து போக வேண்டிய இடத்துக்கு வேகமா கிளம்பி போவோம். நீ இப்ப குளிக்க போன அப்படின்னா நீ நீராடிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதனால இப்ப குளிக்கண்டாம், கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து பேரவை குளிச்சுக்கிடலாம். இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஏமா எனக்கு சாப்பிடவும் நேரவுமே, டக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கிட மாட்டேனே. அப்ப டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தட்டாட்டி கடையில உட்காந்து சாப்பிடு. சரிம்மா அப்படின்னா செய்யி. சரி வா, எடுத்து வச்சு தாரேன். நீ யாராயிட்டே இருக்க, இன்னும் வர காணுமே. மறுபடியும் போன் அடிச்சாலும் கோவப்படுவா. இப்பா வந்துட்டியா மக்களே? உன்னைத்தான் காணுமேன்னு பார்த்துட்டே இருந்தேன். முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகணும் மக்களே. ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்தது, இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. அதான் அப்பா போய் பார்த்துட்டு வரேன்னுமா. சரிப்பா, என் நேரத்தை வீணாக்கிக்கிட்டே போயிட்டு வாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? அதுக்கு இல்லம்மாலோ, எந்திரிச்ச உடனே உன்னை கடைக்கு வர சொல்லிட்டேன் பத்தியா, அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. சாப்பிட்டியா மக்களே? இல்லப்பா. சாப்பிடலையா? நான் அம்மா கிட்ட சாப்பிட வச்சு அனுப்ப சொன்னேன். நான் சாப்பிட உட்காந்தா 1 மணி நேரம் ஆக்குவோம்னு அம்மா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விட்டாப்பா. அப்படியா? சரி அப்போ முதல்ல உட்காந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம். என்னம்மா? சரிப்பா. என் புள்ள சாப்பிட கூட விடாம கூப்பிட்டுட்டேன். ஐலன்னு இருந்தா கூட கூப்பிட்டுருக்க மாட்டேன் மக்கா. அவனை வேற டெலிவரிக்கு தெரியாதனமா அனுப்பிட்டேன். அதான் ஆள் இல்லையான்னு கூப்பிட்டேன். இருக்கட்டுப்பா, நம்ம கடை தானே, நானும் தானே பாத்துக்கிடணும். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிட்டேன். சரிம்மா, நான் வரேன்னு. என்ன சார் தான் இருந்தாங்க, இப்போ உங்க பொண்ணு வந்துட்டாங்க அதுக்குள்ள. அகிலனே. சொல்லுங்கம்மா. நீங்க காலையிலேயே வந்துட்டீங்களோ? சார் எங்க போனாங்க? அப்பாக்கு அர்ஜென்டா ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்குன்னு போயிட்டா உன்னையே, அதான் இனி வர சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி. நீங்க கடையில இருந்தா உங்ககிட்டயே பார்க்க சொல்லிருப்பாவோ. நீங்க டெலிவரிக்கு போனதுனால அப்பா என்னைய பாத்துக்கிட்ட சொல்லி வர சொன்னாவோ. அப்படியாம்மா? சரி. டெலிவரி எல்லாம் முடிஞ்சதா? இன்னும் கொடுக்கணுமாண்ணே? முடிஞ்சதுமா, இனி 2 நாள் கழிச்சு தான் கொடுக்க வேண்டி இருக்கு. சரி, நான் உள்ள வேலையில பாக்கேன். சரிண்ணே. சார் என்ன வேணும்? பெடிகிரி வேணும். நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எந்த செக்ஷன்ல இருக்கு? இதுல இருந்து 4th ரோல இருக்கு சார். பெட்டுக்குள்ளதெல்லாம் அங்கதான் வச்சிருப்போம். ஓ ஓகே தேங்க்ஸ். இவன் என்ன ஆளே ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கான், ஆளும் மண்டையும். பாவம் அந்த பிள்ளை. நேற்று மனசு நோம்படியோ பேசிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்திருந்தா அவ என்ன சொல்ல வந்தான்னு கேட்டிருக்கலாம். லூசுத்தனமா பெரிய இவன் மாதிரி மனசுல என்னதோ நினைச்சிட்டு அதை அப்படியே அவட்ட பேசிட்டேன். அழுதுகிட்டே போனை வச்சா. நினைக்கவே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கடைக்கு போய் அவட்ட ஒரு வார்த்தை சாரின்னு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கடைக்கும் வராளோ வரலையோ தெரியல. ஒரு வார்த்தை ஐலன்ட்டு சொல்லி வச்சோம்னா அவ கடைக்கு வந்தோடனே எனக்கு கால் பண்ணுவான். அந்த அன்னைக்கு போய் பேசிடலாம். போன் அடிக்கணக்கா இருக்கு. அட சிவா. சொல்லு சிவா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்னே. அம்மா அப்பாலாம் கெதியா இருக்கவுல? எல்லாரும் நல்லா இருக்கா உன்னே? வீட்டுல குட்டி பாப்பா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. கீழே கிடக்க சாக்லேட் பேப்பரு அது இதுன்னு தூக்கி வாயில போட்டுட்டு கிடக்கா. நேத்து தான் போய் தொக்கு எடுத்துட்டு வந்தோம். ஐயோ அப்படியா? பிள்ளைய கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்கண்ணே. ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னத்தை பார்த்தாலும் அவ செய்ததான் செய்தா. சரி, உன் குரலே சரியில்லையா? யாம்ல கெதிலையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, நல்லாதான் இருக்கேன். பேச்சில சொரத்தை இல்லையில. எதா இருந்தாலும் சொல்லு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னே. யார் நீயா? நீ ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டியல, ஏன் அப்படி சொல்லுத? ஆமாண்ணே, மகாவ மனசு நோக பேசிட்டேன் நேத்து. இல்ல என்ன சொல்லுத? அப்படி என்ன பேசுன? நீ அன்னைக்கு அந்த பிள்ளை கோயிலுக்கு வந்தாலும் வந்திருக்கும், போய் பாருன்னு சொன்ன பத்தியா? ஆமா, நான் அன்னைக்கு அவளை பார்க்க போயிருந்தேன். போனப்போ அவன் அத்தை பையன் கூட இவ சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். ஐயோ, என்னல சொல்லியா? ஆமாண்ணே, பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு.
உடனே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் அவளுக்கு கால் பண்ணி பேசவே இல்லை. அவளாதான் நேற்று நைட்டு கால் பண்ணியிருந்தா. என்ன சொன்னா? அவ எப்பவும் போல பேசிட்டு ஏதோ விஷயத்த சொல்ல வந்தா. நான் அதுக்கு முன்ன லூசு மாதிரி, நீங்க உங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க, நான் கோயில வச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், உங்களுக்கும் அவருக்கும் நல்ல ஜோடியா தான் இருக்கு, அப்படி இப்படின்னு லூசு மாதிரி பேசிட்டோம்னே டக்குன்னு. ஐயோ, ஏம்ல பசக்கன் அப்படி சொன்னேன்? ஆமாண்ணே, லூசுத்தனமா பேசி தொலைஞ்சிட்டேன். எனக்கு அவளை அன்னைக்கு கோயில வச்சு அவள் அத்தை பையன் கூட ஒன்னா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஆயிட்டேன். நானாவே இல்லை. அதான் அவள் பேசல, மனசுல என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோனோ அது எல்லாத்தையும் கூட்டி தீத்துட்டேன். அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சுல? பாவம்னே அவ. நான் பேசின பேச்சை கேட்டு அழுதுகிட்டே போனை வச்சுட்டா. என்னல நீ எப்பவுமே பொறுமையா இருப்பிய, அவசரப்பட்டு வார்த்தையை விடுத ஆளே கிடையாது. நீ எப்பவும் பொறுமையா யோசிச்சு தானே பேசுவ. இப்படியா ஒரு பிள்ளைகிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுவ? என்ன அறியாமலே பேசிட்டோம்னே. அவ அழுதுட்டு போனை வச்ச பிறகுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. திரும்ப கால் பண்ணலான்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது போனு. இப்ப என்னல செய்ய போற? நேர்ல அவளை பார்த்து சாரி கேட்கணும்னே. அப்பதான் என் மனசு கொஞ்சம் லேசாகும். அவ கடைக்கு வந்த பிறகு எனக்கு கால் பண்ணுவியா? நான் வீட்டுல இருந்து கிளம்புதேன். ஏன்னா அவ இப்போ கடைக்கு ஒழுங்கா வாரதுல பத்தியா? நான் வந்த நேரம் அவ இல்லாட்டா ரொம்ப சங்கடமாயிரும், அதுதான் சொல்றேன். அப்போ உடனே கிளம்பி வா சிவா. இப்பவுமே வந்து எதுக்குன்னே? அவ 1:30 மணி 2 மணிக்கு தானே வருவா. இல்ல சிவா, எங்க ஓனரு கொஞ்சம் வேலையா இருக்குன்னு வெளியில போயிட்டாங்க. நானும் அந்த நேரத்துல கடையில இல்ல, டெலிவரி போட போயிருந்தேன். அப்படிங்கறனால அவங்க பொண்ணை வர சொல்லியிருக்காங்க போல. அந்த பிள்ளை அங்கதான் இருக்கு, வா வந்து பேசிட்டு போ. அப்படியானே? அங்கதான் இருக்காளோ? இந்த ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துருதம்னே. சரி கிளம்பி வா. வந்தாவது கொஞ்சம் அமைதியா பேசி சமாதானப்படுத்து. சரிண்ணே, போனை வச்சுட்டு நான் இப்ப வந்துருதேன். எங்க எப்பா நேரத்தோடய கடைக்கு வந்துட்டா. எப்போ வருவாளோ, எப்போ போய் பேச போறோமோன்னு இருந்தோம். சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், முதல்ல நேரா போய் அவட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எதுனாலும். சட்டையை போட்டு கிளம்புவோம். ஏம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துருந்தேன். வெளியில வரியா? இல்ல சாப்பிட்டு போ. நீ யாராவதுமா வந்து சாப்பிடியே? ஏனே? ஏம்மா இப்போ வந்துருவேன். எம்மா, இவனை என்ன செய்யனே தெரியலையே. ராத்திரி பூரா சரியா தூங்க மாட்டுக்கான், பகல்ல நேரத்துக்கு சாப்பிட மாட்டுக்கான். இப்படி போனா உடம்பு என்னத்துக்கு ஆவ? வயிற்றுல புண்ணு வந்துடும் போலயே, அல்சர் வர வச்சிருவோம்னு நினைக்கேன். சாப்பிடாம கிடந்து ஒன்று சொல்லவும் வழி இல்லை, ஒரு அளவுக்கு மேலே திட்டவும் முடியல. நமக்கு வளர்ந்த பையில என்னென்னு திட்ட? சின்ன பையில இருந்தாலும் அடிச்சு நொறுக்கியாவது வலிக்கு கொண்டு வரலாம். இந்த பையில என்னைய இப்படி வெறும் வேரோட காலையில எந்திரிச்ச உடனே எங்க போறாமா? அந்த மனுஷன் ஒரு கரையில நமக்கு மண்டேடினா இவன் அதுக்கு எடுத்தாலும் வந்துட்டானே. அதான் அந்தந்த நேரத்துக்கு கால் கட்டு போட்டோம்னா நமக்கு இந்த மண்டேடி இருந்திருக்காது. நேரத்துக்கு திங்காம கிடக்கலாம். பொண்டாட்டி கறினா கொமட்டிலேயே குத்தி திங்க சொல்லுவா, திம்பான். அம்மா கறியெல்லாம் என்னத்தை மதிக்கானுவோ, பொண்டாட்டி தான் பயந்து நடுங்கானுவோ. இப்படி பட்டினியா போறானே. நான் இந்த அரிசியோட மாயிதேன் காலையில இருந்து. ஏன் தான் வாங்கினனும்? கழுதியை தூக்கி லட்சுமியை கட்ட அப்படியே கொடுத்துடணும். அவ என்னமோ செஞ்சுட்டு போறாவோ. மகா மகா நில்லு மகா. மகா நில்லு மகா, ஒரு நிமிஷம். மகா சாரி மகா. மகா நான் பேசுனதுலாம் தப்புதான் மகா. மகா மகா சாரி மகா. மகா என்னை விட்டு போகாத மகா, சத்தியமா சொல்றேன் மகா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. இந்த அளவுக்கு நான் உன்னைய மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது நீ இன்னொரு பையனை பார்த்து சிரிச்சது கூட என்னால ஏத்துக்க முடியல. அதான் பைத்தியக்கார மாதிரி விரக்தியில ஏதேதோ பேசிட்டேன். நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிரு மகா. வேண்டாம், என்கிட்ட யாரும் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். என் பாசத்தை புரிஞ்சுக்கிடாத யாரும் எனக்கு வேண்டாம். மகா ப்ளீஸ் மகா. நான் 2 நாள் உங்ககிட்ட பேசாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மனசுக்குள்ள அவ்வளவு வலி வேதனையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். தயவு செஞ்சு பழைய மாதிரி என்கிட்ட பேசு மகா. நான் என்ன செஞ்சா அவன் கோவம் போகும் மகா. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். உங்க பார்வையில நான் நல்லவா இல்லல்ல. நீங்க வேற ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. மகா என்ன வார்த்தை சொல்லுதே? இப்படித்தானே எனக்கும் கோவம் வந்திருக்கும், இப்படித்தானே எனக்கும் வலிச்சிருக்கும். சாரி மகா, சாரி. என்ன மன்னிச்சிரு மகா. இனி ஒரு நாள் நான் இப்படி பேசவே மாட்டேன். லவ் யூ மகா, லவ் யூ so much.